வெல்கம் டு நியூ வேஸ். இன்னைக்கு சின்ன சின்ன வாழைக்காயில் எப்படி வறுவல் செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறது ரொம்பவே ஈஸி. வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 6லேருந்து 7 சின்ன சைஸ் வாழைக்காயை பார்த்து எடுத்துக்கணும். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது செஞ்சால் நல்லாயிருக்கும். எப்பயும் போல் வாழைக்காயில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணிவிட்டு தோலை சீவி வச்சுக்கலாம். வாழைக்காயை நான் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். இந்த போல் ஸ்மால் சைஸாக எடுத்துக்கோங்க. அது ரொம்ப சின்னதாக வேணாம், இந்த மாதிரி மீடியமாக. வாழைக்காயை இப்போ வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வாழைக்காய் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 3 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடித்து எடுத்து வைக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. இப்போது இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுபோல் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அப்புறம் பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு நம்ம வேக வைக்கும் போதே போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதை கை வச்சு கிண்டுனா அது சாஃப்டாக இருக்குது, உடஞ்சிரும். அதனால் இப்படி நல்லா கையால் அதை வச்சு குலுக்கி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போவே. வாழைக்காயை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாவே பரவாயில்ல. இப்போது வாழைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். எப்பயுமே ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு கிண்டிட வேண்டாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு லைட்டாக ஒன்றா திருப்பி விடுங்க. ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. அது போலவே நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. தேவைன்னா இங்கே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக நான் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கையால் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய குட்டி குட்டி வாழைக்காய் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஒரு 5 to 8 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். நீங்களும் இந்த வாழைக்காய் வறுவலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.